ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன? இந்த வாரத்தில் சுக்கிரன் உச்சத்தை அடைகிறார். உங்களுடைய ராசிநாதன் குறிப்பிட்ட ஒரு 4 மாதம், அதாவது இப்போ ஜனவரி எண்ட் ஆகி போச்சு, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 மாதங்கள் கிட்டத்தட்ட 120 நாட்களுக்கு மேலாக அவர் வக்கரகதியிலேயே உச்சத்திலேயே இருப்பார். உச்சத்திலேயே ஒரு 4 மாதம் இந்த கிரகம் உங்களுடைய ராசிநாதன் இருப்பது என்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. அதை விட இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா 1-11 குடவர்கள் பரிவர்த்தனை அடையக்கூடிய அமைப்பு. ஒரு 4 மாத காலத்திற்கு சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிறனால பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் நல்ல இருக்காது ரிஷபராசிக்காரர்களுக்கு. அதை விட மேலாக என்ன நினைச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் பலிக்கும், வெற்றி கிடைக்கும். எதை வெற்றி கிடைக்கணும், யாரை வெற்றி கிடைக்கணும், எங்கே எந்த இடத்துல எப்படி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு இது வரைக்குமே ஒரு பாக்கியங்களே அனுபவிக்க முடியாதவர்கள், லைஃப்பில் செட்டில் ஆகாதவங்க, இதில் ஒரு குறை இருக்குது, அதில் ஒரு குறை இருக்குது, ஒன்றுமே சரியாக நடக்கலை என்கின்றவர்கள் அனைவருக்குமே ஓரளவிற்கு உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல ராசிநாதன் ஒரு 4 மாத காலம் உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் எல்லாம் அப்படியே நிறைவாக உங்களுக்கு அப்படியே திருப்திகரமாக நடக்கக்கூடிய மாறக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. கடன் தீரும், நோய் தீரும், சட்ட வழக்குகளில் வெற்றிகள் கிடைக்கும், அக்கா உறவுகளில் இது வரைக்கும் சரியில்லாமல் இருந்தவங்களுக்கு அதன் மூலமான நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சொந்த பந்தங்கள் மதிக்கும், வேலை தொழில் அமைப்புகள் நிம்மதியாக இருக்கும். எதிலும் இது வரைக்குமே கொஞ்சம் அலட்சியமாக இருந்தவர்கள் கூட இனிமே அக்கறை எடுத்து எதையும் பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. ஆகவே பெரிய அளவில் எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் இல்லாமல் ஒரு 4 மாத காலம் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே யோக பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. இப்போ நான் சொல்றது ஜனவரி மாதம் 27ஆம் தேதியிலிருந்து அப்படியே பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரையிலான இந்த வாரத்தில் இருந்தே ஒரு 4 மாத காலத்திற்கும் மேலாக அதற்கடுத்தடுத்து வரக்கூடிய அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கின்றனால நல்ல வாரமாக அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.